துதிப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் நீ மறவாதே என்று சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆறுதலற்ற என் ஆத்துமாவே, அவர் தம்முடைய வசனத்தால் நம்மை தேற்றுகிற ஆண்டவர், வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா ஆண்டவருக்கு. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்ட உத்தரவாதம் நமக்கு தருகிறார்? நானிலத்தில் ஜீவ நாட்கள் எல்லாம் ஒரு நாளும் விடாமல். ஆமென். எப்படி முன்காலத்தில் நமக்கு செய்தாரோ அப்படியே அவரோடு கூட
இருக்கும் வரைக்கும் செய்வார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை என்ன செய்கிறார்? மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறோமா? ஆமா, சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல